அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த மாதிரியான ரேஷன் அட்டை வகைகளை வச்சிருக்கக்கூடிய அட்டைதாரர்களுக்கு அரசு தரப்பிலிருந்து முக்கியமான அறிவிப்புகள் அப்படிங்கிறது வெளியாக இருக்குது. அதில் முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டில் இருக்கிற உறுப்பினர்கள் அனைவருமே பயோமெட்ரிக் முறையை கண்டிப்பாக நேத்தோடு செஞ்சு முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு பொருட்கள் வழங்கப்படாது அப்படிங்கிற மாதிரி சில பேச்சுவார்த்தைகள் சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு. குறிப்பாக அரிசி, பருப்பு, பாமாயில் எண்ணெய், கோதுமை, சீனி இது மாதிரியான பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. இந்த மாதிரி சில தகவலும் போயிட்டுருக்கு. இது உண்மையா இல்லையா அப்படின்றதும், ஏன்னா நிறைய பேர் நேத்தோட செஞ்சாமல் கூட இருக்கலாம். ஸோ இனிமே பொருட்கள் வழங்கப்படாதா, சில பேர் கார்டை ரத்து செஞ்சுடுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, இது உண்மைதானா, இதோடைய உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத தமிழக அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 60-65 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிறது வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ரெகுலர் கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகளிர் உதவித்தொகை திட்டம் உங்களுக்கு பேர் வருமா வராதா, எதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும், இதை பற்றின விஷயங்களும் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு அப்படிங்கிறது ரேஷன் அட்டை வச்சுருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுமே தங்களுடைய பயோமெட்ரிக் முறையை அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி நாளாக நேத்தோட முடிவடைஞ்சது ஜூலை 31ஆம் தேதி அப்படிங்கிறது. குறிப்பாக எந்தெந்த வகை ரேஷன் அட்டைதாரர்கள் கட்டாயம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம், இது ரிலேட்டடாக வாங்கக்கூடிய 3 வகையான ரேஷன் அட்டை அப்படிங்கிறவங்க கட்டாயம் இந்த பயோமெட்ரிக் முறையை நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுலேயும் சர்க்கரை ரேஷன் கார்டு அப்படிங்கிறது இருக்கும். சக்கரை மட்டுமே அவங்க கார்டு மூலியமாக வாங்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இதை நீங்கள் கைரேகை பதிவு செஞ்சே ஆகணும். அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஏபிஹெச்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகை ரேஷன் அட்டையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இது அவசியமாக நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்குனா கிடையாது. இப்போ நீங்கள் எங்கே போயிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் இ சேவை மையத்தில் கூட போய் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் பொருட்கள் மாதம் மாதம் வாங்குவீங்களா, அதே கடைக்கு சென்று அங்கே போய் இந்த மாதிரி உங்களுடைய பயோமெட்ரிக் நிலை எல்லாருக்குமே, வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இருக்கா, எல்லாருடைய கைரேகையும் விழுகுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. யாருடைய கைரேகைனா விழுகலை அப்படின்னா அவருடைய பெயர் பிற்காலத்தில் நீக்கம் படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் 10 விரல்களை ஏதேனும் ஒரு விரலையாச்சும் வச்சு கைரேகை பதிவை முடிச்சிடுங்க. நீங்கள் நேற்று பண்ணலை அப்படின்னா இன்றைக்கி கூட நீங்கள் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டர்ன் தான் பண்ணியிருக்காங்க டேட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும். இப்போ கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரேஷன் கடைக்கு போயிட்டு, இல்லை மாதம் மாதம் ரேஷன் கடை வாங்குவீங்களா ரேஷன் பொருள், அங்கே போயிட்டு பயோமெட்ரிக் முறை வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சரியாக இருக்கா, நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஊழியர்கிட்ட சொல்லி நீங்கள் செக் பண்ணி பயோமெட்ரிக் முறையை நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். சில மாவட்டங்களில் வீடு தேடியே ரேஷன் ஊழியர்கள் அப்படிங்கிறவங்க வருவாங்க. இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று பண்ணலன்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் ஊழியரை நீங்கள் சந்தித்து சில விஷயங்களை கேட்டுக்கலாம். இல்லை எனக்கு எங்கேயும் போக முடியாது, நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பர், ஆதார் அட்டை ப்ளஸ் உங்களோட கைரேகை அப்படிங்கிறது இது மூலியமாகவே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தானே. அதே மாதிரி குடும்பத்தோடைய தலைவி மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ, அது 7 பேர் 8 பேர் எவ்வளோ பேர் இருந்தாலும் எல்லாருமே பண்ணியிருக்கணும். உதாரணமாக ஒரு வீட்டில் தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, 2 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா இவங்க எல்லாருமே, அதாவது 5-7 பேரும் அவங்களுடைய அந்த ரேஷன் கார்டில் போய் இந்த பயோமெட்ரிக் முறையை நீங்கள் கைவிரல் ரேகை முறையை பதிவு செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அந்த 7 பேருக்குமான ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிறது உங்கள் வீட்டுக்கு வரும். இல்லை அப்படின்னா வரக்கூடிய சான்ஸ் அப்படிங்கிறது கம்மியாயிடும். ஜூலை 31 நேற்று முடிக்கல அப்படின்னா அகைன் இன்றைக்கி இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்தில் 2வது வாரத்துக்குள்ளேயும் முடிக்க பாருங்கள். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, ஜூலை 31 நான் நேற்று முடிக்கல, ஒருவேளை நான் நேற்று முடிக்காததுனால எனக்கு இனிமேல் ரேஷன் பொருளே கிடைக்காதா, ரேஷன் கார்டு எனக்கு தடை பண்ணிடுவாங்களா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டுட்ருக்கீங்க. இது
உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஏன்னா தமிழக அரசு வந்து இதுக்கு வந்து இந்த காலக்கெடுவுக்குள்ள கட்டாயம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்தவித அறிவிப்பையும் அஃபிஷியலாக வெளியிடலை. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சில ஆலோசனைகளை வழங்கியிருக்காங்க. அதன்படி அந்தந்த மாவட்ட ரேஷன் ஊழியர்கள் வந்து இதை வந்து பயோமெட்ரிக் முறையை வந்து கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி கொண்டு வருவாங்க. காலக்கெடு இதுக்குள்ளே முடியும் அப்படின்னா கிடையாது. நீங்கள் இப்போ கூட நீங்கள் ஆகஸ்ட் முதல் வாரத்துலேயும் 2வது வாரத்துலேயும் நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போய் பயோமெட்ரிக் முறையை வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். ரேஷன் கார்டு ரத்து பண்ணுறதுக்குனா வாய்ப்பில்லை. ஏன்னா ரேஷன் கார்டை வச்சு தான் நம்மளுக்கு எல்லா ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதே இருக்குது. ஸ்கூல்லேருந்து நம்மளோட வேலை பார்க்குற இடத்துலேருந்து எல்லா இடத்துக்குமே அந்த ரேஷன் கார்டு அப்படிங்கிறது ஒரு முக்கிய ஐடென்டி கார்டு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் பெருசாக உங்களுக்கு ரேஷன் கார்டு நீக்கப்படுறது, தடை செய்யப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த பயோமெட்ரிக் முறை கொண்டு வரதுக்கு மெயின் காரணம் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் ரேஷன் பொருள் வந்து சரியாக போகுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஒரு குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத கவர்மெண்ட் ரீதியாக தெரிஞ்சுக்கிறதுக்கும், உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கும், அண்ட் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா பயோமெட்ரிக் முறை வந்து அப்டேட் பண்ணுறதுனால தேவையில்லாமல் போலியான ரேஷன் கார்டு வச்சுருக்காங்கல்ல அவங்க எல்லாரையும் கண்டுபிடிக்கிறதுக்கும், ரேஷன் கார்டில் இறந்தவர்களுடைய பேர் வந்து இன்னுமே யூஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அவங்க பேர்னா நீக்காமல் அதிலே அவங்க பேர்லேயே இன்னும் பொருட்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதை எல்லாத்தையும் சரி செய்கிறதுக்காக தான் இந்த முறை அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் யாராவது இப்போ இறந்து போயிருக்காங்க, ரீசெண்டாக தான் இறந்து போயிருக்காங்க, அவங்க பேர் வந்து நாங்கள் நீக்க முடியல, அதை எங்கே போய் நீக்கம் பண்ணணும் அப்படின்றது தெரியல அப்படின்னா அவங்களுடைய இறப்பு சான்றிதழ், ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு இது மட்டும் எடுத்துகிட்டு போய் உங்கள் ரேஷன் கடைக்கே போயிட்டு இவங்க இறந்துட்டாங்க இவங்க பேரை நீக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த ரேஷன் ஊழியரே அதை வந்து நீக்கிடுவார். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய பெயரை மட்டும் வச்சு நீங்கள் வந்து பொருட்கள் வாங்கிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி நீங்கள் ஏதாவது குளறுபடிகள் பண்ணிங்கன்னா மகளிர் உதவித்தொகை இது அதே மாதிரி பொங்கல் பரிசு இதெல்லாம் தடைபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மகளிர் உரிமை தொகை சரியாக எல்லாருக்குமே போகணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு முறை அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை கரெக்டாக போகுதான்னு தெரியணும். உயர்த்தப்பட்ட 2500 தொகை எல்லாருடைய மகளிருக்கும் தகுதியான மகளிரை தேர்ந்தெடுக்க பணியில் அரசு ஈடுபட்டப்ப நிறைய இறந்த பெண்களுடைய அக்கௌண்ட்டுக்கு இது வரைக்குமே 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது அரசுக்கு நியூஸாக வந்திருக்கு. இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக தான் இந்த பயோமெட்ரிக் முறை அப்படிங்கிறத அறிமுகப்படுத்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. சட்டப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது தவறான எல்லா கண்ணோட்டங்களையும், அதாவது தவறாக நடந்துட்டு இருக்கக்கூடிய இல்லீகல் எல்லாத்தையுமே சரி செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 2வது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது 65 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி நாளையிலேருந்து தாய்மானவர் திட்டத்தின் கீழே அந்த ஸ்கீம் மூலியமாக ஆல்ரெடி ஸ்டாலின் அவங்களோட ஆட்சியில் இருந்தப்பயே அதே போல தான் தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியிலும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. கடைசியாக இருந்த அந்த 3 மாதங்கள், அதாவது தமிழக வெற்றி கழக அரசு ஆட்சி அமைத்த இந்த கடைசி 3 மாதங்களுமே எல்லாருக்குமே வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கிட்டு தான் இருக்காங்க. மாதத்துடைய முதல் 2 தேதிகள், அதாவது 2, 3 இந்த தேதிகளில் எல்லாருடைய வீட்டுக்கே சென்று அவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. முதல் சனி ஞாயிறு இந்த 2 தேதிகளில் தான் ஒவ்வொரு மாதத்துலையும் முதல் சனி ஞாயிறு எப்போ வருதோ அப்போ வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சர்க்கரை, அரிசி, பாமாயில், துவரம்பருப்பு எல்லா பொருட்களையுமே வீட்டிலே வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 65 வயசுக்கு மேற்பட்டவங்க, நடக்க முடியாதவங்க, மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண் இவங்க எல்லாருமே இந்த இதில் இன்க்ளூட் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக 65 வயசுக்கு மேலே ஆகியிருந்தது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இந்த ஸ்கீமில் இன்க்ளூட் ஆகலாம். இது வரைக்கும் இந்த திட்டம் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ரேஷன் கடைக்கு போய் இந்த திட்டத்துக்கான விஷயத்தை வந்து உங்கள் ரேஷன் ஊழியர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்களே சில தகவல் சொல்லுவாங்க. அவங்களே அடுத்த மாதத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கே நேரடியாக வந்து ரேஷன் பொருட்கள் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த பயோமெட்ரிக் முறை அப்படிங்கிறது மகளிர் உரிமை தொகை ஒரே நபருக்கு, அதாவது ஒரே கார்டில் வந்து 2 பேர் இருக்கும். அதாவது இந்த கார்ட்லேயும் பேர் இருக்கும், இன்னொரு கார்ட்லேயும் பேர் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப 2 கார்டுக்குமே அவங்களுடைய கைரேகை பதிவு பண்ணாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் 2 பேர் 2 கார்டில் இருக்காங்க, ஒரே நபர் 2 கார்டில் இருக்காங்க அப்படின்றது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த பயோமெட்ரிக் முறை கொண்டு வந்திருக்காங்க. அதை விட மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் தகுதியானவங்களா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த பயோமெட்ரிக் முறை அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் பதிவில் அப்படின்னா கூட இனிமேயே நீங்கள் பதிஞ்சிக்கலாம். உங்களுடைய ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் பொருள் மாதம் வாங்குவீங்களா, அப்போவே அங்கேயே போய் அங்கே உள்ள ஊழியர்கிட்ட கேட்டு நீங்கள் பதிவு செஞ்சுக்கோங்க. அடுத்த அறிவிப்பு அப்படிங்கிறது 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா பெண்களுடைய பேரும் இனிமேலிருந்து மகளிர் உரிமை தொகைக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. அவங்க முதியோர் உதவி தொகை திட்டத்தின் கீழே 3000 ரூபா அவங்க மாதம் பெற போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கலுக்கு அப்புறம் தான் யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணுவாங்க, எப்போலேருந்து இந்த திட்டம் அமல்படுத்தப்படும்
அப்படின்றத பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வரும். தொடர்ச்சியாக சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யார் யார் பேர் லிஸ்ட்டில் இருக்குது, அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும், என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கேன். இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.